கௌதம் சரியில்ல இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதமும் இந்திராவும் வந்து காரில் வந்து போயிட்டே இருக்காங்க. தலை வலிக்குது கௌதம். நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் எதுவும் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க. ரெண்டு அம்மா வந்து இருக்காங்க. காலையில் உங்களை பார்க்கவே இல்லையே, சாயங்காலம் மட்டும் வந்திருக்கீங்க. ஒரு அம்மா வந்து பரிகாரம்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து நீ வந்து இங்கே வியாபாரம் பண்ணுன்னு வச்சுக்கியம்மா, எங்களுக்கெல்லாம் வியாபாரம் போயிடும், முன்னெல்லாம் இங்கெல்லாம் சேர்க்கவே முடியாதுன்னு சொன்னோம். 1000 500ன்னு தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சா, ஒரு நாள் ஃபுல்லாக விற்றா கூட எங்களுக்கு 1000 ரூபா கூட வராது. அப்படி இருக்கும்போது ஆளுக்கு வந்து நிறைய பணத்தை வந்து கொடுத்தோன்னே, ஓகே பரிகாரம் பண்ணுறா, சரி தப்பு எதுவும் இருக்காதுன்னு நினச்சோம். பார்த்தா இங்கே வந்து பார்த்தா போலீஸ்லேருந்து எல்லாரும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எதுவும் பிரச்சனையா? ஆமாம்மா பிரச்சனை. காலையில் பார்த்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து சொல்லிடுங்க சரிங்களான்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க. பார்த்தியா, அது வந்து ரோஷினியாக தான் இருக்கும். நீ எல்லாமே வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்க. ரோஷினி தான் செஞ்சுருப்பான்னு உனக்கு நல்லா தெரியுமா? காலையில் நான் பார்த்தது ரோஷினி தான், அடித்து சொல்கிறேன். நிச்சயம் இதுக்கு பின்னாடி கதிர் மாமாவுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஏன்னா அவர் தானே வந்து தடுத்தாங்க. நீ எல்லாமே வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாக வந்து யோசிக்கிற. அது ரொம்பவே மிகப்பெரிய தப்பில் வந்து முடிய போகுது. கொஞ்சமாவது நிதானமாக யோசி. கதிர்னு எப்போதும் சொல்லிட்டு இருக்காது. அவன் எவ்வளோ தெரியுமா திருந்திட்டான். நேற்று குழந்தைக்கு செயின்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அங்கே தான் டவுட்டே வருது. இத்தனை நாளாக வந்து அன்பு பாசம் இல்லாமல் அவருக்கு இது மாதிரி நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருது. அதனால தான் இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காப்புல. ஏன் முன்னாடியே வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒன்றை மாற்ற முடியாது இந்திரா, சரி வண்டி எடுப்போம்னு சொல்லி வண்டி எடுக்க போயிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாண்டியனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இந்திரா, என்ன அந்த வண்டியை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த வண்டி வந்து மடக்கி பிடிச்சாச்சு மேடம். ஆனால் பாதியிலேயே வந்து அந்த வண்டியை போட்டுட்டு வேறு வண்டியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்று அதில் ஒரு லேடி வந்து இருந்திருக்கா, அதுவும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் இப்போ ப்ரெசண்ட்டில் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்தப்போ அந்த நம்பர் அங்கே எதுவும் சுற்றிட்டு இருந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்கன்னொன்னே அப்படியே அந்த நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. பாண்டியன் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த நம்பர் எங்கே இருக்குது, இப்போ எங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எங்கே இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்திரா வந்து செமையாக தலை வைக்கிது. டீ குடிக்க கூட நேரம் இல்லை. அப்போனா வண்டியை நிப்பாட்டி ஒரு கடையில் வந்து டீ வாங்கி கொடுக்குறாங்க. வேணா கௌதம், டைம் ஆகுது, நமக்கு டைம் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அதுக்குன்னு பார்த்தா எல்லாமே நடக்குமா? நம்ம பொறுமையாக தான் காத்துட்ருக்கணும், வேறு வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாண்டியன் வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. டீ வந்து குடிச்சு முடிச்சிடுறாங்க. அந்த லொக்கேஷனை முதல்ல எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ரோஷினி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் பிரச்சனையே இல்லை, அவளை அடித்து விசாரிச்சா கண்டிப்பாக வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருக்கிறப்ப கலெக்டர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம இந்திராவுக்கு. சொல்லுங்கள் சார், என்ன எதை நோக்கி இந்த கேஸ் போயிட்டுருக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவகாசம் இருக்குது, கண்டுபிடிச்சிருவீங்களா? இல்லாட்டி பிரச்சனையாயிட போகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். சார், இப்போதைக்கு வேலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது எங்கள் வீட்டு வாரிசு சார், எங்கள் அக்காவோட பொண்ணு. அப்படி இருக்கும்போது நான் வந்து கண்டுபிடிக்காமல் இருப்பேனாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. சரி சரி, இதே மாதிரி தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இவருக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் நம்மளை கடுப்பேற்றுறதே வந்து வேலையாக வந்து வச்சுருக்காப்புலங்கிற மாதிரி இந்திரா வந்து நான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. அந்த லொக்கேஷனுக்கு வேக வேகமாக போகிறாங்க. என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து சேர்ந்து வந்து என்னை மிரட்டலான்னு வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்லிவிடு, காலையில் நீ தான் வந்து பூக்கார கெட்டப்பில் இருக்கேன்னு நான் பார்த்துட்டேன். அப்பயே வந்து அடித்து உன்னை உள்ளே சொல்லியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், இதுதான் உனக்கு எப்போதும் விலையாக போச்சுங்கிற மாதிரி தான் ரோஷினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரோஷினி. தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத. நீ வந்து மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கலாம், அதுக்குன்னு அதெல்லாம் ஏன் முன்னாடி காட்டுற வழியெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி கடுப்பில் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஏய், நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவில் தான் வந்திருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? மரியாதையாக வந்து இப்போ நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடு. எங்கே இருக்கா சொல்கிறி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. என்னடி சொன்னதே சொன்னால் நீ நல்லவன் நான் நிரூபித்து காட்டணுமா? சொல்கிறி, நீ நல்லவன்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். கௌதமும் இந்திராவும் அதடியாக வந்து பேசுகிறாங்க. நீ வழிக்கு வரலன்னு வச்சுக்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு இந்திரா வந்து செமையாக மிரட்டினோன்னே, அப்படியா, எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்திரா. சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கலன்னொன்னே ஒரு பொருளை எடுத்து நீட்டுறாங்க. மரியாதையாக சொல்லு, எல்லாத்துக்கும் தயாராகி தான் நான் வந்திருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கியேன் நீ மிகப்பெரிய ஆபத்தில் வந்து சிக்க போகிற. அப்படியா, எனக்கு கவலையே இல்லை, உன்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோன் பண்ணுறாங்க கலெக்டருக்கு. இது மாதிரி இந்திரா வந்து கையில் ஒரு பொருளை வச்சு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இந்திராட்ட ஃபோனை கொடுங்கன்னொன்னே இந்திராட்ட வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து பேசுகிறாங்க அந்த அதிகாரி. என்ன இந்திரா, உங்கள் கூட வந்து ஒரே ரோதனையாக போச்சு, பிரச்சனையை கண்டுபிடிங்கன்னா சும்மா வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், ஆதாரம் எதுவும் இருக்கா, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது,
சார் ஆதார்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ தான் பண்ணியிருக்கா. என்ன இந்திரா, ஆதாரம் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும்? முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வாங்கணுன்னா அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க. இப்போ ஆதாரத்துக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், ஏதாவது க்ளூ கிடைக்கும். நமக்கு நேரம் இல்லை இந்திரா, எதை நோக்கி போகிறோன்னே தெரில. இவ தப்பு பண்ணலன்னா இவ இதுக்கு கலெக்டருக்கெலாம் ஃபோன் பண்ண போகிறா, அதுலேயே புரிஞ்சிக்க வேணாம்ல அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கேட்குறாங்க. இல்லை, என்னோடய மனசாட்சி எப்போதும் கரெக்டாக தான் சொல்லும். என்னோடய இன்ஸ்டன்ட்டு என்றைக்குமே கரெக்டான பதிலை தான் சொல்லும். இவ தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னமும் கிளம்பலன்னா தப்பாயிடும், நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்க. கௌதம் வெயிட் பண்ணு கௌதம், ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் வந்து வராங்க. பாத்தியா கௌதம், இவங்க தான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள். ரோஷினிக்கு காலையில் ஹெல்ப் பண்ணாங்க. நான் நினச்சது எல்லாமே கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது ரோஷினி வீட்டுக்கு அதை வந்து தட்டுறாங்க. கதிர் வந்து இது மாதிரி சாப்பாடு வந்து உங்களுக்கு கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க கௌதம் அந்த இடத்துல. ஓ, இது எல்லாம் கதிர் ரோஷினியோட வேலையா, இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவசரப்பட வேணாம், அவனை பின்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணோம், அப்போ தான் எதுவாக இருந்தாலும் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது ரோஷினி வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. பேரதிர்ச்சியாக வந்து, எதுக்குடா இங்கே வந்திருக்கேன், அண்ணன் உங்களுக்காக பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த பிரியாணி வந்து சாப்பிடுவீங்களா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மரியாதையை எங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து இதெல்லாம் கேட்டுறாங்க. திருப்பி வீட்டை விட்டு வெளியில் வரப்போ குடுகுடுன்னு காரில் ஏறி அப்படியே அந்த பைக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு நபர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ இந்திரா மேடம், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? கதிர்கிட்ட முதல்ல சொல்கிறான்னு சொல்லி ஃபோன் அடித்து கதிர்கிட்ட பேசுகிறாங்க. டேய், இது எல்லாம் என்னோட திட்டம் தான்டா, நீ வாடா குடோனுக்கு வரட்டும், இங்கே வச்சு அவங்களுக்கு சிறப்பான விஷயம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் உடனே வந்து காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், கதிர் விரிச்ச வலையில் இந்திரா வந்து சிக்குவாங்களா, இல்லை இந்திரா வந்து மீட்டெடுப்பாங்களான்னு சுவாரஸ்யமாக வந்து முடிச்சிருக்காங்க.